ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா குவாலிட்டின்றது சுத்தமாக இருக்காது. ஏன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 நாள் கழித்து தான் நான் இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எடிட் பண்ணி ஃபைனலாக அதை அவுட் எடுக்கிறப்ப செக் பண்ணுறப்ப அதில் இன்ட்ரோ இல்லை. ஸோ அதனால தான் இப்போ இன்ட்ரோ பேசி நான் அதை ஜாயின் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமில் திலீப்னு ஒருத்தங்கிறான். அவனை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். அவன் ஃப்ரெண்ட் வந்து என்னென்னு ப்ராங்க் பண்ண போகிறோன்னா, அவன் ஃப்ரெண்டு குளத்தில் மீன் பிடிச்சான். அவன் அந்த ஃப்ரெண்டை வந்து நம்ம கார்ப்பரேஷனில் மாட்டி விட்டுட்டோம். ஏன் கார்ப்பரேஷன்னா, குளம் கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் நம்ம கார்ப்பரேஷனில் வந்து மாட்டி விட்டுட்டோம். அவன் வந்து திலீப் பேரை சொல்லிட்டான். திலீப் தான் என்னை மீன் பிடிக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி திலீப் பேரை சொல்லிட்டான். இப்போது கார்ப்பரேஷன் ஆளுங்க திலீப்பை வந்து பிடிக்கிறதுக்கு வராங்க. போலீஸ் கூட வந்து திலீப்பு கிட்ட ஃபைன் வாங்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ராங்க் வந்து நல்லபடியாக போகும். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. அந்த கேமரா குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இருக்காததில்ல. ஏன்னா நம்மகிட்ட மொபைல்னு பார்த்தா 2 மொபைல் தான் இருந்தது. ஒரு மொபைலில் வந்து நான் அந்த ஃபோன்லாம் பேசணுன்றதுனால அது என்கிட்ட இருந்தது. இன்னொரு மொபைல் வந்து நாங்கள் அந்த டைமில் இன்னொரு மொபைலும் பிஸியாக இருந்தது. அது இல்லாமல் நாங்கள் லேப்டாப் அண்ட் நம்ம கேமராமேனோடைய ஒரு ஃபோன், சின்ன ஃபோன், பழைய ஃபோன் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மட்டமாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வீடியோ எப்படி இருக்குன்றதை போய் பாருங்கள். அண்ட் வீடியோ நல்லா இருந்தால் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்குக்கு ஃபஸ்ட்டு அடியால் ரெடி. அடுத்த அடியால் வந்து நம்ம ஆஃபீஸர் ஃபோனில் பேச போகிறார். அந்த ஆஃபீஸருக்கு வந்து நம்ம இப்போ கால் பண்ணி ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். இப்போதைக்கு அவர் ஃப்ரீயாக இருக்காரா தெரில. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணப்போ அவர் சுவிட்ச் ஆஃப் இருந்தது. இப்போ திருப்பி கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொலைபேசி அழைப்புக்கு பிறகு ஓகே கைஸ், அவங்ககிட்ட பேசிட்டோம். அடுத்தது நம்ம இன்னும் கேமரா செட் பண்ணோம். என்னப்பா மற்ற பசங்களுக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு ப்ராங்க் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம். அண்ட் நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு ப்ராங்க் வீடியோ எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இப்போதான் ரெக்கார்ட் ஆன் ஆகுது. ஓகே, பக்காடா கைஸ். கேமரா ஆங்கிள் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க கைஸ். நோ ஓகே, போ வசல் கேமராவில் பாஸ் பண்ணிட்டியா? நான் பார்த்துக்கிறேன். நீ கூட்டணும் வா, போ. ஓகேவா? இதோ வேறு ஃபேஸ் மாற்றல. ஓகே, நீ போய் கூட்டணும், போ. பேசலாமா? பேசுவோம். ஆல் செட். கிஷோர், நீ ஃப்ரிட்ஜாண்ட உட்காந்துக்கோனா வந்து நேத்து ஒரு பையனை நாளைக்கு வீடியோ ஏதாச்சும் எடுக்கலாம் சொல்லு. நான் நாளைக்கு ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாமா அப்படி நீ எப்படி டார்ச்சர் பண்ணுவ? நான் வீடியோ அந்த மாதிரி. அப்புறம் சரி நாளைக்கு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அவனுக்குள்ள ஏதாவது பேசினேரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அண்ணா நேற்று ஒரு பையனை குளத்துல மீன் பிடிச்சான்னு மாட்டி விட்டோம், என்ன ஆச்சுண்ணா அப்படின்னு கேளு. அதுக்கப்புறம் நான் பார்த்து இருப்போம். மாட்டி விட்டோமே என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ யாரும் சிரிக்க கூடாது. அங்கே ஒரு கேமரா இருக்கு. லேப்டாப்பில் டேப்லாம் ஒட்டிட்டோம். அண்டு இங்கே ஒருத்தன் புதரில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதில் ரெட் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒட்டிட்டேன் டேப்பு. ஸோ இப்போ நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அவனுங்க என்னால் முடியல, தலை வலியில்
ஏதாச்சும் எதாச்சுடா ரோஷன் ஒரு பையன் இல்ல ஒரு நிமிஷம் உட்கார்றா ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுக்கலாம் அங்க பின்னாடி உட்கார்றா ஏன்டா இவ்வளவு கிட்ட வந்து உட்காந்துக்கீங்க என்னடா நான் வீடியோ எடுக்கலாம் சரி நீங்க எல்லாம் சேர்ந்து நான் வீடியோ எடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க நாளைக்கு வீடியோ எடுக்கிறோம் ஆகுறோம் டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போங்க போடாதான் நான் ஒரு பையன் ஹலோ காய்ஸ் நாங்கள் இன்னைக்கு எந்த வீடியோ எடுக்க போல அதனால எல்லாம் கம்முன்னு போயிடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கலாமா நான் சொல்றீங்க காமெடி வீடியோ காமெடி வீடியோலாம் எதுக்குப்பா எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கடா என்ன வீடியோ எடுக்கலான்ட்டு சாஸ்திர பொம்மை ஒரு நிமிஷம் போய் அங்க உட்கார்றா அங்க போய் உட்கார இவனை பாடுற அப்புறம் நாளைக்கு நான் வீடியோ யாரையும் சேர்க்க கூட மாட்டேன்ப்பா டிஸ்கஸ் பண்ணுங்கடா நாளைக்கு வீடியோ ஏதாச்சும் எடுக்கணும் நான் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு டைலாக் சொல்லலாமா என்ன டைலாக் கடல்ல இருக்கும் தண்ணி எங்க வீட்ல இருக்குது தண்ணி இல்ல பைக்ல அடிப்பாங்க கிக்கர் எங்க வீட்ல இருக்குது குக்கர் ஐடியா சொல்லுங்க பாருங்க என்ன ஐடியா கேம் செஷன் போயிட்டு அது யூடியூப்ல போடு நம்மளே வீடியோ கேம்ல தான் விளையாடுறது அது வேற வீடியோ எடுக்கறோம் வீடியோ கேம்ல வந்து எப்படி நேத்து ஒருத்த மீன் பூச்சான் மாட்டி விட்டியனா இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான் இரா அவள் அது என்னன்னு கேட்கவே இல்ல நான் இரா எங்க புச்சாங்க கொல்ல புச்சி ஒருத்தன போட்டோ எடுத்து மாட்டி விட்டாங்க யாரு நேத்து ஒருத்தன் பேர் என்ன ஆகாஷ் ஆகாஷ் அருள் நகர் உங்க கிளாஸ் என் கிளாஸ்ல அவன் கிளாஸ் ஆகாஷ்ல இவன் பெரிய ஆகாஷ் ஒல்லியா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம துரத்தி விட்டோமே அந்த பையன்டா அவன் ஹலோ சார் ஹலோ நான் வந்துட்டேன் பேர் ஜீரோ சார் நேற்று ஒரு பையனை நாங்கள் மாட்டி விட்டோம்ல சார் ஃபோட்டோ எடுத்து என்னாச்சு சிக்கமாயிடுச்சு சார் என்னாச்சு தெரியல சார் எத்தனை மீன் அவன் பிடிச்சான்ட்டு அவன் நேற்று பிடிச்சது பிளாஸ்டிக் கவர் சார் இன்னைக்கு அவன் வந்து சில்வர் கவர் சார் அது வந்து ஏதோ சில்வர் ஃபாயில் மாதிரி ஏதோ இருந்தது சார் குப்பை நம்ம வீட்டுக்கு கீழே தான் சார் இருந்திருக்கு அந்த கவரு அதான் எடுத்திருக்கான் ஆமா சார் கிஷோர் போய் டக்குன்னு வா அட்ரஸ் சொல்லணும் சரி சார் நான் அட்ரஸ் மட்டும் அனுப்புறேன் சார் அந்த கேமரா அங்க ஒண்ணு இருக்குல்ல சார் அதுல பார்த்தது தான் தெரிஞ்சது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா பேப்பர் எடுத்திருக்கான்ட்டு சரி சார் எவ்வளோ சார் ஆகும் நீங்கள் போகிறதுக்கு சரி சார் ஹாஃப் அன் ஹவரில் போயிடுவீங்களா சார் நான் அதுக்குள்ளே அனுப்புகிறேன் சார் அட்ரஸ் நான் அதுக்குள்ளே அனுப்புகிறேன் சார் இருங்க இதோ டக்குன்ட்டு என் தம்பிக்கு தெரியுமா அவன் யாருன்ட்டு நான் கேட்டு அனுப்புகிறேன் சார் அட்ரஸ் மட்டும் செல்லியம்மன் தெருவில்லைங்களா செல்லியம்மன் தெரு மணிக்கு இவன் நேற்று மாட்டி விட்டான்ல ஆகாஷ் அவன் வந்து அவனை வந்து பிடிக்கலையாமா அவன் வேற ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கானாமா இங்கே மீன் இருக்குடா போய் பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீன் பிடிச்சவனுக்கு 2000 ரூபாய் ஃபைன் ஆமா சொன்னான் பாரு அவனுக்கு 3000 ரூபாய் ஃபைனா எப்போ பிடிச்சிருக்கியாடா அவங்க முந்தா நேரத்துல இருந்தானே நான் என்னைக்கு நீ போட்டேன் அன்னைக்கு தானே வந்து க்ளீன் பண்ணாங்க குளம் அன்னையிலேருந்து தான் சொல்லிட்டு போனாங்க நாங்க எங்கடா இருங்கம்மா எங்கடா சச்சினா இங்க நித்ரன் ஏ கம்முனு பாறா செல்லம் கோயில் தெரு செல்லம் கோயில் இது ஃபர்ஸ்ட் இன்சைடு இந்த கீதா இருக்காங்க என்ன பண்ண நீ நான் ஒன்றும் பண்ணி அவனே தான் போய் பிடிச்சான் அவங்க பேர் சொல்லிட்டான் இப்போ இங்கே வராங்க அவங்ககிட்ட கேட்கணுமா அவங்ககிட்ட ஃபைன் வாங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு கட்டுறேன்னு சொல்லியிருக்கான் ஃபைனு 2000 ரூபாய் உங்ககிட்ட தான் 3000 ரூபாய் ஃபைன் வாங்குவாங்க நீ தான் சொன்னியா நான் கேந்தியா பிடிச்சேன்னு சொன்னேன் தெரியாது அவங்க பேர் சொல்லிட்டுக்கிறான் அவங்க பேர் சொல்லிட்டுக்கிறான் நான் போய் கொய்த்திய பிடிக்கிறா நாங்க நிறைய மீன் இருக்குதுடா அப்படின்னா நீ அந்த ஃபோட்டோ நான் பிடிக்கவே இருக்கு நான் எப்படி வா
இருக்கான். இதோ நிக்கிறியடா பைத்தியமே, இதோ நிக்கிற பைத்தியமே நீ. பாரு எவனா சொல்ல கூட்டு போயிடுவோம். அந்த ரூம்ல உட்காந்து நிக்க வைய. இவரு கூட்டு போய் பக்கத்து ரூம்ல நிக்க விடா. கேட்டாங்கன்னா வெளில போயிட்டான் சொல்லிடலாம். பக்கத்துல இருந்தாங்க. பக்கத்துல இந்த சைக்கிள் நிப்பாட்டிருந்தாங்க. போ போ போ, அவங்க கூட போ, அவங்க கூட போ, அவங்க கூட போ. பக்கத்து ரூம்ல போய் அவன் குழந்தை உட்கார பக்கத்து ரூம்ல போய் குழந்தை உட்கார போறானா. நம்ம அங்க போய் பிராங்க்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓகே, அங்க போய் நம்ம இதை பிராங்க்னு சொல்ல போறோம். அது போக அவங்க ஏன் அமிச்சனா சரி இங்க கூட்டணும் நான் சொல்றேன். நான் கேமராலாம் லைட்லாம் இருக்காது, நான் இங்க கூட்டணும் சொல்றேன். அங்க போய் நான் வீடியோ காமிச்சிட்டு வரேன். அதனால அங்க வந்து வீடியோ அந்த ரெக்கார்ட்லாம் எடுக்க முடியாது. எங்கடா இவனை சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட். இவன் தாண்டா வந்து என்கிட்ட மாட்டி விடுறான். அங்கேயா இந்த வீடியோ எந்த வீடியோடா? அந்த வீடியோ தான். க்ளோஸ் பண்ண உள்ளகிறா. டேய் வாடங்க, எங்கதான் போயிட்டா? ஐயா வந்து நிற்கிறானா? கையில் கவர் இருக்குதா? டேய் டேய் மோலாம் அடிக்காம நம்ம இதாக சொல்றாங்க. காத்தியாடா வந்துருந்து போறான்டா. நாடா தேவையில்லாம வேலை பார்த்துனுங்க. கார்த்திகிட்ட நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்ட்டு. வெளில வா நான் சொல்றேன். இங்கே நான் கூப்பிடும்போது நீ இங்கே கிஷா நீ அவன் கூட இரு. நான் சொல்லும் போது மேல வானே பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். திலீப்பை குளத்துல மீன் பிடிச்சி மாட்டிக்கிட்டான்ட்டு. திலீப் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான். அவன் திலீப்பை மாட்டி விட்டதாக பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே கேமராலாம் செட் பண்ணுகிறோம். வா 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 நம்ம திலீப் கிட்ட வீடியோலாம் காமிச்சிட்டோம். உள்ள பையன் உட்காந்துக்கிறான். ஐஸ் வாங்க இப்போ நம்ம வந்து இருட்டாக தான் இருக்கோம். கார்த்தி வந்திருக்காப்புல. கார்த்தி போ 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 டக்குன்னு போ. டேய் இருடா வந்துட்டேன்டா. இட்ஸ் பிராங்க். பிராங்க் பண்ணவே இல்ல. பிராங்க் பண்ணடா. ஹாய் நம்மளலாம் பாருடா. பாரு லைட்லாம் மறைச்சு வச்சிருக்கோம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லு. கேமரா பாக்குறியா? கேமரா எடுத்து மறைச்சு வச்சிருக்கோம். இங்க வா, இது ஒரு கேமரா. கீழ கொஞ்சம் பாத்து சொல்லு. கேமராவா பக்கத்துல மறைச்சு வச்சிருக்கோம். சாரி. பாதி ரெக்கார்ட் ஆவலடா. இல்ல நான் எதுவும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு லேப்டாப் இருக்கு. கேமரா என்னாச்சு தெரியல. பாத்தீங்களா? பிராங்க் பண்ணிட்டோம். பிராங்க் ஆனவர் இங்க இருக்காரு. அலோராரே பிராங்க் ஆனவர். ஏன்னா இவர் தான் அடிக்கடி குளத்துல மீன் பிடிப்பாரு. அவர் இதுக்கப்புறம் பிடிக்கூடாதுக்காக தான் இந்த அவேர்னஸ் பிராங்க் பண்ணோம். சின்ன பையன் தான் உன்னால மாட்டி விட்டுருவோம் நாங்க. எங்களை பத்தி ஒரு தெரியாது. ரெக்கார்ட் பண்ணாரு.